நம்ம பார்க்க போகிறது ரெஃப்ரெஷல் மாடலில் 12th ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். அதெல்லாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு கொஸ்டினை, ஒரு ஷார்ட் கொஸ்டினை ஆட் பண்ணுறது தான் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கன்வர்சேஷனில் யூஸ் ஆகுது. கொஸ்டின் டேக் அக்ரிமெண்ட், கன்ஃபர்மேஷன், வார்னிங், இன்விடேஷன், ரெக்வஸ்ட் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. கொஸ்டின் டேக்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பாருங்கள். கொஸ்டின் டேக் எப்படி பிகின் ஆகும்னா, எப்படி ஆரம்பிக்கும்னா ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மாடல் வேர்ப், அந்த சென்டென்ஸில் இருக்க அந்த மாடல் வேர்ப் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் அஃப்ரமேட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கணும். அஃப்ரமேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவாக நம்ம அதுக்கு கொஸ்டின் கேட்கணும். ராணி இஸ் அ டாக்டர். ராணி இஸ் அ டாக்டர். அவங்க ஒரு டாக்டர். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸா ஸ்டேட்மெண்ட்டா. இதில் ராணி அப்படிங்கிறது என்னது சப்ஜெக்ட், இஸ்ஸுங்கிறது வேர்பு, டாக்டருங்கிறது ஆப்ஜெக்ட். கரெக்டா? நார்மலாக பார்த்தோம்னா இதுதான். இதில் வேர்பை தான் ஆக்சிலரி வேர்பை கொஸ்டின் டேக் எப்படி பிகின் ஆகும்னா ஆக்சிலரி இல்லைன்னா மாடல் வேர்பு. ஆக்சிலரி வேர்ப் தான் இதில் இருக்குது. இஸ்ஸுங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்பா, இஸ்ஸு போட்டு ஆஃப்ரமேட்டிவ் அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும், நெகட்டிவாக எழுதணும். இஸ்இன்ட் ஷீ. ராணிங்கிறது என்ன, ஷீ, அதனால ஷீன்னு போட்டு கொஸ்டின் மார்க் பண்ணணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா கமா இருக்கணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சு, பாசிட்டிவ் டேகை யூஸ் பண்ணணும். தே ஆர் நாட் ஸ்டடியிங். இதில் என்னது, தே ஆர் நாட் ஸ்டடியிங். நாட்டுங்கிற வேர்டு இருக்குது. இப்போ தேங்கிறது சப்ஜெக்ட், ஆர் நாட். ஆருங்கிறது என்னது ஆக்சிலரி வேர்ப், ஸ்டடிங்கிறது வேர்பு. கரெக்டா? ஆக்சிலரி வேர்பை தான் நம்ம கொஸ்டின் டேக்கில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஆர் அப்புறம் இந்த சப்ஜெக்டையே போட்டுடணும். சப்ஜெக்ட் என்னது, தே ஆர் தே ஆர் நாட் ஸ்டடிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் தே. இந்த கொஸ்டின் டேக் பர்சனல் ப்ரொனவுன்ஸோட எண்ட் ஆகணும். பர்சனல் ப்ரொனவுன்ஸோட எண்ட் ஆகணும். அதாவது என்னென்னா பாய்ஸ்னா தே, மை சிஸ்டர்னா ஷீ, ஓல்டு மேன் அப்படி, ஓல்டு மேன்னா ஹீ, ராணினா ஷீ, இது மாதிரி. அதாவது ராணி இஸ் அ டாக்டர். ஏன் இஸ்இன் ராணின்னு போடாமல் ஷீன்னு போட்டோம்? ஏன்னா பர்சனல் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும் அந்த லாஸ்ட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் லைக் டூ நாட்டுன்னு இருந்துச்சுன்னா டோன்ட்டுன்னு டூ நாட்டை டோன்ட்டுன்னு எழுதணும். வில் நாட்டை ஓன்ட்டுன்னு எழுதணும். இஸ் நாட்டை இஸ்இன்ட்டுன்னு எழுதணும். ஆர் நாட்டை ஆரின்ட்டுன்னு எழுதணும். ஷால் நாட்டை ஷான்ட்டுன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஐடியாஸ். இது ஒரு ஜென்ரலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஐடியாஸ், அதாவது நன்னு, நியூவு, லிட்டிலு, ஃபியூ, பேட்லி, ரேர்லி, ஸ்கேர்லி, இந்த மாதிரி நெகட்டிவ் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம பாசிட்டிவாக தான் கொஸ்டின் டேக்கை ஃப்ரேம் பண்ணணும். தே குட் ஒர்க் ஹார்ட்லி. குட் ஹார்ட்லி ஒர்க். ஹார்ட்லி அப்படிங்கிறது என்னது, ஒரு நெகட்டிவ் மீனிங். நெகட்டிவ் மீனிங்னால நம்ம குட் தேன்னு எழுதணும். ஓகேவா? குட்டுங்கிறது மாடல் வெர்பு. மாடல் வெர்போட அந்த சப்ஜெக்ட் அப்படியே போட்டுடுறோம். சம் ஒன், நோ ஒன், இது மாதிரிலாம் சம் ஒன், நோ ஒன், எனி ஒன், எவ்ரி ஒன் இதெல்லாம் சிங்கிள் மீனிங்காக எடுத்துக்கணும். சிங்கிள் மீனிங் தான். ஆனால் நம்ம தே தான் அந்த கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணணும். இந்த வேர்ப் ஐ எம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆரின்ட் அசிட் டேக் வேர்ப். அதாவது ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆனுக்கு பதிலாக ஆரை தான் யூஸ் பண்ணலாம். ஆனுக்கு ஆரை தான் யூஸ் பண்ணிக்கணும் கொஸ்டின் டேக்கில் ஃப்ரேம் பண்ணும்போது. இஃப் த இம்பேரேட்டிவ் த சப்ஜெக்ட் யூ இஸ் ஹிடன். யூ ஹிடனாக இருக்குன்னா யூ. ஸோ த சப்ஜெக்ட் ஆஃப் த டேக் இஸ் ஆல்சோ யூ. அதாவது சப்ஜெக்டோட டேக்கு யூ தான் யூஸ் பண்ணுவோம். யூட ஹிடனாக இருந்தாலும் நம்ம யூவை யூஸ் பண்ணிக்கலாம். வார்னிங் அப்புறம் இன்விடேஷன்.
will you அப்படிங்கிறத வந்து டேகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அ பொலைட் ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து அப்புறம் ரொம்ப பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குலாம் would you வந்து டேகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் அஸ் ஃபார் அ லஞ்ச், அதாவது உங்களால் முடியுமா இன்வைட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், will you யூஸ் பண்ணிக்கணும். டோன்ட் மேக் த நாய்ஸ், வார்னிங் பண்ணுறது, அதனால் will you யூஸ் பண்ணிக்கணும். ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ், அதாவது பொலைட் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா அப்ளிகேஷன், இதெல்லாம் அப்ளிகேஷனில் தானே வரும், அதனால் would you யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் பைக், would you தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ளீஸுங்கிற வேர்டு வந்துச்சுனாவே would you யூஸ் பண்ணணும். நீங்கள் வரீங்களா இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா will you யூஸ் பண்ணணும். there is no auxiliary verb in the sentence. இந்த அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து ஆக்சிலரி வேர்பே இல்லைனாலும் கூட அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா the tag is formed with do does did ஃபார்மெட்டில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். I love cricket, யார் ஐ லவ் கிரிக்கெட் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம், லவ்ங்கிற இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வேர்ப் இருக்கா, ஆக்சிலரி வேர்ப் இருக்கா, மாடல் வேர்ப் இருக்கா, செமி மாடல் வேர்ப் இருக்கா, எதுவுமே இல்லை. அதனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து டென்ஸை பார்க்கணும். டென்ஸ் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் இது என்ன சென்டென்ஸ், ஐ லவ் கிரிக்கெட் அப்படிங்கிறது என்னது பாசிட்டிவான சென்டென்ஸ். பாசிட்டிவான சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி எழுதணும், நெகட்டிவாக எழுதணும். இதில் வந்து கிரிக்கெட் ஐ லவ் கிரிக்கெட்டில் ஏன் டூ மட்டும் போடுறோன்னு கேட்டிங்கன்னா ஹீ லவ்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா டஸ்இன் ஹீன்னு எழுதியிருக்கலாம். ஐ லவ் அப்படின்னு போட்டதுனால டூ ப்ளஸ் லவ் அந்த ஃபார்மேட்டில் டோன்ட் ஐன்னு எழுதியிருக்கோம். ஷீலா சிங்ஸ் ஸ்வீட்டிலி, அதாவது நல்லா ஸ்வீட்டாக பாடுறா அப்படிங்கிறது அர்த்தம். இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஷீலா அப்படிங்கிறது யார், ஷீ சிங்ஸ் ஸ்வீட்லி, ஸ்வீட்டாக அவங்க வந்து சிங்ஸ் பண்ணுறாங்க. சிங்ஸ் வந்து எப்படி வரும், டஸ் ப்ளஸ் சிங்ஸ், அதனால டஸ் இன் ஷீன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு தே பிளேட் வெல், டிட்டின் தே, எப்படி தே பிளேட் ஏன் டிட்டி யூஸ் பண்ணுறோம், டோன்ட் தேன்னு எழுதலாம்ல. பிளேட் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால டிட்டி யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால நெகட்டிவில் டேகை ஃப்ரேம் பண்ணுறோம். தேங்கிறது வேர்ப்னால அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சென்டென்ஸ் தட் பிகின் வித் லெட்டுன்னு வந்துச்சுனாவே லெட்டஸ், லெட்ஸு, லெட் அஸ்ஸு, இது மாதிரி எது வந்துச்சுனாலும் ஷால்வியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எ ரைசிங் டோன் இஸ் யூஸ்டு ஃபார் வாண்ட் டு நோ த ஆன்சர் அண்ட் ஃபாலோயிங் த டோன் ஃபார் த அக்ரிமெண்ட்ஸ், அதாவது இது கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேர்ட் தேவை நமக்கு. he comes every Friday, இது வந்து கரெக்டாக, isn't he அப்படியே வரும், doesn't he வரும். she did not watch the film, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிளியர் ஆகுது. she did not watch the film, did she தான் வரணும். you were not invited to the party, ஒரு நிமிஷம். யூ ஆர் நாட் இன்வைட்டட் டு த பார்ட்டி, பார்ட்டிக்கு வந்து இன்வைட்டட் பண்ணல. இதில் வந்து என்னது வேர் நாட்டுங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், வேர் யூஸ் பண்ணிக்கணும். ஹீ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹீ யூஸ் பண்ணக்கூடாது, யூ தான் யூஸ் பண்ணணும். வேர் யூ தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஹாஸ் நாட் லிவ்டு ஹியர் அலாங், ஹேஸ் நாட் வந்துச்சுனாவே ஹேஸ் தான் போடணும். ஹீ இருந்ததுனால ஹீயே போட்டுடணும். ஓகே, இட்ஸ் அ கிரேட் டு see each other again. It's great to see each other again. இப்போது என்ன சென்டென்ஸ், isn't அப்படிங்கிறது என்னது, it is a great to see each other. it இருக்குல்ல, அதனால is வீண் எழுதணும். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டில் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கலாம். இது வந்து என்னதுன்னா ஒரு ரெஃப்ரெஷர் மாடியூல் கோர்சஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ.